அன்பின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக இது ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டமாக, தேர்தல் பிரச்சார கூட்டமாக கருதாமல், உண்மையில் தமிழ் தேசிய அரசியலின் பாதை மிகச் சரியாக என்று சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பறைசாற்றும் வகையில் எங்களை இதுவரை ஆசீர்வதித்து கொண்டிருந்த எங்கள் பேராசான் இப்பொழுது எங்களின் அங்கமாக வந்து நிற்பது இந்த கூட்டத்தினுடைய பெருமிதம். செந்தில்நாதனாகிய எனக்கு பல்வேறு பெருமிதங்களாக படிப்பு, பட்டயம் இதையெல்லாம் பட்டியலிட்ட போதும் எங்கள் தமிழ் தேசிய பேராசான் அவர்கள் தேர்தல் அரசியலில் நிற்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சியை ஆதரித்து, அதுவும் செந்தில்நாதனாகிய நான் நிற்கின்ற இந்த தொகுதியை ஆதரித்து தன்னுடைய முதல் பேச்சை பதிவு செய்ய இருக்கிறார் என்பது என் வாழ்நாளில் பெருமிதமாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் நாங்கள் எப்பொழுதும் தூக்கி சுமக்குகின்ற, கொண்டாடுகின்ற எங்களினுடைய பேராசானை நாங்கள் இன்று முதல் வணங்க தொடங்குகின்றோம். வணங்கி நன்றி பாராட்டுகின்றேன் எங்கள் ஐயா மணியரசன் அவர்களுக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த தொகுதியில் இரண்டாவது முறையாக களம் கண்டு நிற்கின்ற செந்தில்நாதனாகிய நான் உங்களில் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னவெல்லாம் செய்வேன் என்று காணொளி பதிவுகளாக போட்டு காமிச்சிட்டேன். அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா கையெழுத்து போட்டு திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் கையெழுத்து போட்டு ஒரு வாக்குறுதியை துண்டு சீட்டாக, துண்டு பிரசுரமாக கொடுக்கிற ஒரே கட்சி என்ன என்றால் உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன், நீங்களே எந்த கட்சின்னு முடிவு பண்ணிக்கங்க. உண்மையில் இந்த தேர்தல் பிரச்சாரம், இந்த தேர்தலில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே தம்பி நீ தான் வேட்பாளர், நீ போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. பல்வேறு இடங்களில் பல்வேறு கூட்டம், குறிப்பாக இந்த பூதலூர் நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு தண்ணீர் மாநாட்டை நடத்தியது இந்த பூதலூர். அந்த பெருமிதத்திற்கும் உரியது இந்த திருவையாறு. ஏன்னா அதற்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் எல்லாம் அண்ணன் பேசுவாங்க, சீமான் அண்ணன் பேசிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இங்கே நடந்த தண்ணீர் மாநாட்டில் தான் என்ன பேச வேண்டுமோ அதை ஒளித்திரையில் பின்னாடி காமிச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை பதிவு செய்த இடம் இதே பூதலூரில் நடந்த தண்ணீர் மாநாடு. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சும்மா பேசிட்டு போகலங்கன்னு காட்சி பதிவுகளாக வைக்கிறோம். உண்மையில் இந்த கூட்டத்தை 20,000 ரூபாயில் நடத்தி முடிச்சிடலாம். இந்த கூட்டம் நடத்துவதற்கு 80,000 ரூபாய் செலவாகுது. ஆனாலும் பரவாயில்லை, இது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டம் நடத்துகிறோம். இந்த கூட்டத்தில் இந்த தொகுதியில் இருக்கிற எனக்கு நீங்கள் ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நான் பல்வேறு கேள்விகளை உங்களுக்கு வச்சேன். அந்த கேள்விகள் குறித்தும் நான் பேச போகிறதில்லை. அதே போல் நான் வந்தால் என்னென்ன செய்வோங்கிறதையும் சொல்லிட்டோம். ஆனால் நான் இப்போது கடந்த 22ஆம் தேதி நான் இங்கே கல்லணை இருக்கிற தஞ்சையினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்ற கரிகால் பெருவளத்தான் சிலைக்கு மாலை போட்டுட்டு வாக்குச்சாவடி 1 அங்கிருந்து எங்களுடைய தேர்தல் பரப்புரையை 22 தேதியிலிருந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் போகிறோம். இன்னைக்கு கூட மாறுநேரி வரலையும் போயிட்டு மக்களை வீடு வீடாக சந்திச்சுட்டு வர்றோம். வீட்டில் ஆள் இருந்தால் பேசுகிறோம், வீட்டில் ஆள் இல்லாட்டினா துண்டறிக்கையை அவங்களுக்கு வச்சுட்டு வர்றோம். அவங்க துண்டறிக்கையை பார்த்துட்டு அலைபேசியில் பேசுகிறாங்க. அப்போ இந்த பயணம் இருக்கு இல்லையா, அந்த 10 நாள், கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே இந்த பயணம் தொடருது. இன்னைக்கு சரியாக 10வது நாள். இந்த 10 நாள் பயணத்தில் பல்வேறு மாற்று கட்சி உறவுகள், நண்பர்கள் அவர்களுடைய மனசாட்சியாக பதிவு செய்ததை மட்டும் உங்களோட பதிவு செஞ்சுட்டு, அவர்களுடைய மனசாட்சி தான் உங்களுடைய மனசாட்சியுமாக இருந்தா நான் கேட்காமலே விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்கு செலுத்தி என்னை வெற்றி பெற வைப்பீர்கள் என்று உறுதியாக நம்புறேன். எது அவர்களினுடைய மனசாட்சியே உங்க மனசாட்சியா இருந்தா. தோகூரில் தொடங்கி திருச்சினமூட்டில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு அதிமுக உறுப்பினர், அவர் எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை உயிராக நேசிக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு சால்வை போட்டார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம்.
என்ன அதிமுகவினுடைய கரைவேட்டியை கட்டி கொண்டிருக்கின்ற அவர் எனக்கு சால்வை போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். நான் இது மாதிரி ஆட்களோட உரையாடுறது, ஓட்டு கேட்கறது கூட நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். இவர்களோடு உரையாட வேண்டும், இவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினேன். சரி வாங்கன்னுட்டு உரையாடும் பொழுது, ஐயா உங்க கட்சி இங்க ஒரு கூட்டணி வேட்பாளரை நிறுத்தி இருக்கு, அந்த கட்சி கூட்டணி வேட்பாளரை நீங்க ஆதரிக்கணும், அப்படி இருக்கும்போது எனக்கு சால்வ போறீங்களா, அது போட்டோ கூட எடுத்துக்கங்க, போட்டோ எடுத்துக்கங்க தம்பி அப்படின்ட்டாரு. போட்டோ நான் வச்சிருக்கிறேன், யாரும் நம்ம ஆதாரம் இல்லாம பேசுறேன்னு சொல்லக்கூடாது, போட்டோவும் காமிப்பேன், அவருக்கு சிக்கலாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி அமமுகன்னு ஒரு கட்சி, இந்த கட்சி அதிமுகவை அழிப்பதற்காகவே பிறந்த கட்சி. அமமுக என்ற ஒரு கட்சி இருப்பதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. அதை இந்த டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லி போறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்பது ஒரு பைத்தியகாரத்தனம்னு சொல்லிட்டு தானே போனாரு தம்பி. அதெல்லாம் நாங்க கட்சி தலைவர்கள்லாம் கூட்டணி போயிடுவாங்க தம்பி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பரம்பரை கட்சிக்காரராக இருக்கிற அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நேசிக்கிற நாங்க எங்க தம்பி போவோம்? எங்களை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் உயிராக நேசித்த இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தவர் டிடிவி தினகரன். அப்படி இரட்டை இலையை உயிராக பச்சையாக கொத்தி கொண்டு இருக்கின்ற நாங்கள் டிடிவி தினகரனை எப்படி ஆதரிப்போம்? எங்கள் மனசாட்சி எங்களை கொண்டு விடாதா? தலைவர்கள் கூட்டணிக்காக இடம் மாறுவார்கள், ஆனால் நாங்கள் இந்த கட்சிக்காரராக இருந்தோம்னா உறுதியா உங்களுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தோம்னு அவர் சால்வை போட்டார். அவர் யாருன்னு தேடிட்டு போகாதீங்க, அவர் மனசாட்சியோட பேசுறாரு. அந்த மனசாட்சி இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த முடிவுக்கு வாங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக நேத்து வளப்பகுடியில் வந்து பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தோம். தம்பி பாரதி தான் வந்து என்ன ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைச்சிட்டு போனா. அந்த பாரதி வந்து அண்ணன் ஒரு திமுகவினுடைய பகுதி செயலாளர் வந்து உங்களுக்கு சால்வை போடணும்னு நினைக்கிறாரு, என்னென்ன சொல்லட்டும் அப்படின்னு. தம்பி நம்ம சால்வை வாங்கிறது இல்லை, ஆனால் நாம் எதிர்த்து களமாடுகின்ற ஒரு இடத்துல இருந்து நமக்கு சால்வை போடணும்னு நினைக்கிறாங்கன்னா மனதார ஏற்றுக்குவோம், அந்த வீட்டுக்கு போகும்போது சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதே போல் அந்த வீட்டுக்கு வந்தால் அவர் சால்வை போட்டார். என்னுடைய முகநூலில் கூட நான் போட்டிருக்கிறேன், அந்த படத்தை போட்டிருக்கிறேன். அவர் ஐயா அந்த படத்தை வெளியிடலாம், தாராளமாக வெளியிடுங்க, நான் என்ன சந்திரசேகருக்கு அடிமையாங்க, நீங்கள் தாராளமாக வெளியிடுங்க இந்த படத்தைன்னு அவர் சொன்னார். சரி சொல்லிட்டு அதில் அப்பயும் அவரோடையும் நான் உரையாடணும், ஏன்னா அவர்கள் ஏன் அந்த முடிவுக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு வேட்பாளராக இந்த மண்ணில் இருக்கிற நான் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க ஐயான்னு அதே ஒரு டீ கடையில் உட்காந்து பேசணும். அப்போ பேசும் பொழுது, தம்பி இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட 35 முறைன்னா 35 வருஷம் இல்லையா? இந்த கேள்வி எனக்கு நியாயமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனா வரணுமா வேண்டாமா? ஐயா வரணுங்க தாங்கய்யா அப்படின்னு. சரிங்க, இந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா, துரை சந்திரசேகரனுக்கு எதற்காக ஓட்டு போடுறோன்னு ஓட்டு போடுற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியுமா? உடன்பிறப்புகளுக்கு தெரியும். செஞ்சுட்டாரு அப்படின்னு எல்லாம் பட்டத்தை வச்சிருக்கிற அவருக்குனாலும் இந்த தொகுதி மக்கள் நமக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுமா? இதையெல்லாம் இந்த முறை மாத்தணும் தம்பி. நான் வந்து ஏற்றுக்கொண்டவன் தான், ஆனா அடிமை கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிறவருக்கு கொடுக்கலாம், அல்லது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எதற்காக துரை சந்திரசேகரன் மட்டும் கொடுக்குறாங்க? அதனால இந்த உறுதியா எங்க வீட்டில் இருக்கிற 4 ஓட்டு உங்களுக்கு தான், நான் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சொல்றது உங்களுக்கு போட சொல்லிதான் அப்படி என்று அவர் பதிவு பண்ணாரு. இது அவருடைய மனசாட்சி. அதே மனசாட்சி உடன்பிறப்புகளாக இருக்கின்ற உங்களுக்கும் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே, ஏன்னா இந்த மண் இருக்கு இல்லையா, கரிகால் பெருவளத்தான் என்று சொல்லக்கூடிய தகுதி மிக்க மன்னன் உலா வந்த பூமி. தன்னுடைய அரசியல் சூழ்ச்சியால் சிறை வைக்கப்பட்ட அந்த சிறையிலிருந்து இளம் வயதை உடைத்து கொண்டு மீண்டு வந்த மாபெரும் பேரரசை சாமுராஜ்ய பூமிங்க.
ஒரு மனிதன் எதற்காக நிற்கிறோம் என்றும் தெரியாமல், அவருக்கு எதற்காக வாக்கு செலுத்துகிறோம் என்றும் தெரியாமல் ஒருத்தர் இருக்கிறார்னா அவங்களை எப்படி நீங்க ஏத்துச்சு? இந்த முறை உங்களுக்கு வாக்கு செலுத்துறேன், என் மனசாட்சி போலயே இன்னும் இன்னும் இந்த சொல்லுவாங்க இல்லையா தன்மானம், அந்த சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் செலுத்த மாட்டோம் தம்பி அப்படின்னு அவருடைய மனசாட்சி சொன்னுச்சு. அந்த மனசாட்சியை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்றேன். உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ நீங்க செஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். அடுத்தது மூன்றாவது முக்கியமானது, இது வந்து உண்மையிலேயே அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எனக்கு வலிச்சது. எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சி அந்த பக்கத்துல இருந்து வந்த பிறகும் அதையெல்லாம் தாண்டி அவரை நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஒரு தோழர், நாங்கள் அந்த இடத்தையும் சொல்லிடுறேன். விலாங்குடி அந்த சைடு, காவிரியினுடைய வடக்கு கரை அந்த பக்கத்து விலாங்குடியில் பிரச்சாரம் பண்ணிட்டு வரும் பொழுது விடுதலை சிறுத்தையை சேர்ந்த ஒரு தோழர் வந்து என்கிட்ட பதிவு பண்ணார். சால்வை போடலை, கை கொடுத்துட்டு பேச தொடங்கினார். இந்த முறை எங்கள் வீட்டு வாக்குகள், நான் விடுதலை சிறுத்தையினுடைய ஒன்றிய பொறுப்பாளர், நான் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்கேன், எங்கள் பகுதி மக்களையும் நான் உங்களுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரோடையும் பகடம் எடுத்துக்கிட்டோம், அதையும் நீங்கள் சந்தேகப்பட்டால் அதையும் நாங்கள் தர்றோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? எதற்காக திருமாவளவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டணியில் இருக்கணும்? எங்க அண்ணனை நாங்க நேசிக்கிறோம் இல்லையா, எங்க அண்ணனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கணும்னு நாங்க விரும்புறோம் இல்லையா, அது எதுக்கு அவ்வளவு பாருங்க. ஒரு வேட்பாளரை அறிவிக்கிற கூட்டத்தில் கூட மன நெருடலோடு தேசிய கட்சியிலிருந்து, தேசிய அரசியலிலிருந்து நான் மாநில அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நெருக்கடி அவருக்கு யாருங்க கொடுத்தது? அவர் பேசுறாரு, அவர் மனசாட்சி பேசுது. அதன் பிறகு எல்லா முறையும் வெற்றி பெற்ற வேலூரில் காட்பாடிங்கிற இடத்துல துரைமுருகன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களை கூட்டணி கட்சியாக தானே நீங்க சேர்த்தீங்க. எங்க கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியினுடைய காட்பாடியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற துரைமுருகனுடைய பிரச்சார வண்டியில ஏறிட்டாருன்னு பிரச்சாரத்தை நிறுத்தி, நீ கீழே இறங்கு, நீ ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிக்க போறேனா, உன் கூட்டணியில ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிக்க போறேனா இறக்கி விட்டார்லங்க. அந்த இடத்துல முடிவெடுத்தங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பொழுதும் விடுதலை சிறுத்தைகள், மானமுள்ள சுயமரியாதை உள்ள விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வாக்கு செலுத்த மாட்டோம் என்று முடிவெடுத்தங்க. உறுதியா உங்களுக்கு வாக்கு செலுத்துறேன்னு நான் சொல்லலைங்க, அவர் பதிவு பண்ணவருடைய மனசாட்சியை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். என்னுடைய இதைதான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். தொடர்ச்சியா உங்களை சந்திக்க வருவேன். உங்களை ஒவ்வொரு வீட்டு கதவையும் அன்னைக்கு தம்பி முடிச்சு வேற இது தேர்தல் பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு, தம்பி அண்ணே இன்னைக்கு வாட்சில் 22 கிலோமீட்டர் நம்ம நடந்திருக்கிறோம்னே, வாட்சி காமிக்குதுண்ணே அப்படின்னு. அவன் ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கிறான். நாங்கள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 2 மணி வரலையும் நடக்கிறது, ஒவ்வொரு வீடாக நடக்கிறது. 4 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 9 மணி வரலையும் ஒவ்வொரு வீடாக நடக்கிறது. 9 மணிக்கு மேலே என்னுடைய வாட்சில் வந்து அண்ணே 20 கிலோமீட்டர் நடந்திருக்கோம்னு. இப்போ விடுடா, மக்களுக்காக தானே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு கதவுலையும் நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து தட்டுவோம். வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்காத ஒரு உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போகாத நீன்னு, உன் தெருவுக்கு உன் ஊருக்கே வராத துரை சந்திரசேகரனுக்கு வாக்கு செலுத்த உனக்கு எப்படி சுயமரியாதை அனுமதிக்குதுங்கிறது தான் எனக்கு தெரியல. அது இல்லை. அப்புறம் இன்னொரு தம்பி சொன்னான், தம்பி எனக்கு இது உண்மையிலேயே பாதித்த செய்தி, அதனால தான் பதிவு பண்ணுறேன். அண்ணே நாம் எப்போ வீடாக நடக்காம வாக்கு கேட்டு வெற்றி பெற நிலைமைக்கு மாறுவோம் அப்படின்னு கேட்டான். தம்பி, நம்ம பல முறை வெற்றி பெற்றாலும் ஒரு பொழுதும் மக்களை வீடாக சென்று சந்திப்பதை நாங்கள் ஒரு பொழுதும் நிறுத்தப் போவதில்லை. நாம வெற்றி பெற்றா இதை விட ஒரு முறை சந்திக்கிறோம்னா 3 முறை சந்திப்போம், அதற்கு நீ தயாராக இரு அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் இப்போ ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய உங்களோட பேசுவேன். இன்னும் ஒரு 15 நாள் நீங்களும் ஓடி ஒழிய முடியாது, உங்களை விட்டு நானும் ஓடி ஒழிய முடியாது. உங்க மனசாட்சியை நான் தட்டிக்கிட்டே இருப்பேன். உங்க மனசாட்சி விவசாயி என்றால் இந்த மண்ணில் விவசாயி வெல்வான். இந்த விவசாயி வென்றால் உறுதியாக இந்த முச்சந்தில இந்த ரிங் ரோடு இருக்கு இல்லையா, எங்கள் வேளாண் பெருங்குடியன் ஐயா நம்மாழ்வார்களுடைய ஆளுகிற சிலை நிறுவப்படும் என்பதை என்னுடைய மேடை வாக்குறுதியாக தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக எங்களை இயக்குகின்ற எங்கள் அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிசெந்தில் அவர்களை பேச அழைக்கின்றேன்.